நல்ல ஒரு ஆரோக்கியமான பற்களை பேணி காப்பதற்கு என்னென்ன முறைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுடைய அறிவுரை அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா மார்னிங் மாதிரி நைட்டும் ப்ரஷ் பண்ணுங்க, சரிங்களா? ஃபுல்லா. இன்னொன்று, அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ், இன் பிட்வீன் ஃபுட்ஸ். ஒவ்வொரு வேளை சாப்பிட்டோன்னே நல்ல வாயை குப்பிளிச்சு சுத்தமா வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வர்றது, சின்னதா ஏதாவது வாயில ஒரு எரிச்சலோ இல்ல புண்ணோ ஏதாவது ஏற்படும் பொழுது அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். வாயில ஒரு புண்ணு இருக்கு, ஒரு கட்டி இருக்கு, ஏதாவதுன்னா அது நல்லா பெருசாகட்டும் அப்படின்னு தயவு செய்து வெயிட் பண்ண வேண்டாம். எவ்வளவு சின்ன ஸ்டேஜ்ல போய் உங்க பல் டாக்டரை பார்த்து ஆரம்ப கட்டத்திலே ஒரு பெரிய வியாதி வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஃபுல்லா. நன்றிங்க டாக்டர். எங்களுடைய அழைப்பை ஏற்று திருச்சியிலிருந்து வருகை தந்து இவ்வளவு நேரம் நேர்களுடைய சந்தேகங்களுக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில அருமையான பல தகவல்களை தந்தீங்க. நேர்களின் சார்பாகவும் எங்களுடைய நிலையத்தாரின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பளித்த ராஜ் டிவி நிறுவனத்திற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி டாக்டர். நேயர்களே, மீண்டும் நாம் அடுத்த வாரம் இதே போன்றதொரு சிறந்த மருத்துவரோடு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வழங்கும் தினம் தினம் மக்கள் மேடை வழங்கியவர்கள் அதே அருமையான ருசி.